இந்த இனிமையான முன்னிரவு நேரத்திலே இங்கே குழுமி மிக அற்புதமான குழந்தைகளுக்காக சிறார்களுக்காக நூலை வெளியிட்டிருக்கிற நிவேதா பதிப்பகம் தேவகி ராமலிங்கம் அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சிறார் இலக்கியம் வாழ்வதற்கான வாய்ப்புகளை பல்வேறு பத்திரிகைகள் நிறுத்திவிட்டன. இந்த சூழலிலே மிக அற்புதமான ஒரு முன்னெடுப்பை எடுத்து இங்கே சிறார்களுக்காக ஒரு 31 நூல்களை வெளியிட்டு அந்த படைப்பாளர்களையும் பெருமிகு தகுதியை கொடுத்து அவளை பாராட்டியிருக்கிற இந்த சூழல் சிறார் இலக்கியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மேலும் மேலும் வளரும் என்ற அந்த நம்பிக்கை துளிர்க்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவளை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் பெருமிதம் கொள்கிறேன். இங்கே இந்த நூலை வெளியிட்டு இந்த 30 நூல்களையும் வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கிற ஐயா அவர்கள், திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை நான் அவருடைய ஆக்கங்கள் மூலமாக படித்து பெருமிதம் கொள்வேன். ஏனென்றால் நலம் தமயந்தியை பற்றி ஒரு அந்த தொடர் எழுதினார். அதை படித்தால் இப்பொழுது படித்தாலும் கூட அந்த மனசுக்குள் ஒரு உணர்வு தோன்றும். அந்த கதையினுடைய சிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயாவுடைய அந்த நடை, அவர் கொண்டு வந்திருக்கிற கருத்துக்கள் எல்லாம் மனதை ஈர்க்கின்ற அளவிலே அதை படிக்கக்கூடாது என்று நினைக்கும் போது கூட படிக்க வேண்டும் என்று தூண்டுகின்ற சிறப்பான ஒரு எழுத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு இந்த நூல்களை வெளியிட்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற அவர்களையும் வணங்கி இந்த வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். அமுதே, முதல் வணக்கம் உனக்கு. கொஞ்சம் தமிழால் பூக்களுக்கு பஞ்சு மெத்தை விரித்து நெஞ்சில் தங்கும் தேன் கவிதை நிறைய அள்ளி தந்த துள்ளும் சந்த பா கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் 100ஆண்டு நினைவாக நிவேதிதா பதிப்பகமும் ஊருணி வாசகர் வட்டமும் இணைந்து நடத்துகிற இந்த சிறார் நூல்கள் வெளியீட்டு விழாவை சிறப்பித்த ஆளுமைகளே, சிறந்த படைப்பாளர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். நல்ல நூல்களையே அதிகம் பதித்து அறிவுக்கு வேலை கொடுக்கின்ற ஆளுமை மிக்க சகோதரி எங்கள் தேவகி ராமலிங்கம் அவர்களுக்கு என் இனிய நல்வாழ்த்துக்கள். வாசிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படுத்த ஆசிரியர்கள் மட்டுமல்ல, பெற்றோரும் பாடுபட வேண்டும். நல்ல நூல் வாசிப்பு ஒன்றுதான் மாணவ செல்லங்களுக்கு நேசிப்பை உருவாக்கும். புத்தகங்கள் ஒவ்வொன்றும் புதையல்கள். அவை ஆற்றலை மேம்படுத்தி அறிவின் கதவை திறக்கும். நல்லதொரு புத்தகம் மதியை வளர்த்து விதியை மாற்றிவிடும், ஒழுக்கத்தை ஊட்டும், உயரத்தில் ஏற்றும், ஞானத்தை சுடர வைக்கும். தாய் போல் அது நம்மை காக்கும். நல்லதொரு புத்தகம் போரிலா உலகை படைக்கும், சுயமாக சிந்திக்க வைக்கும், நயமாக பேச வைக்கும், அறம் செய்ய தூண்டும், நாற்காலியில் அமர வைக்கும். நல்லதொரு புத்தகம் பூமியை வானத்தை புதுப்பிக்க வழிகாட்டும், உறவுக்கு பாலமிடும். குழந்தைகள் நிறைந்த இல்லம் ஆனந்த பூந்தோட்டம். கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் ஏற்ற பதிலளித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். புத்தகங்கள் ஒவ்வொன்றும் காகிதங்கள் அல்ல, அவை ஆயுதங்கள். ஆம் ஆம், அறிவாயுதங்கள். குழந்தைகள் உலகம் விசித்திரமானவை. குழந்தைகளின் மகிழ்ச்சியே நம் மகிழ்ச்சியாய் கொள்ள வேண்டும். நாள் காட்டியில் நல்ல நாள் பார்ப்போரே, நாள் காட்டியில் நல்ல நாள் பார்ப்போரே, சின்னதாய் ஒரு செய்தி.
நல்லதொரு புத்தகத்தை வாசிக்க மறந்த நாளே இனி கெட்ட நாள் என்று சொல்வீர். நல்லதொரு புத்தகத்தை வாசிக்க மறந்த நாளே இனி கெட்ட நாள் என்று சொல்வீர். கவிஞர்களே, குழந்தைகள் பொம்மைகள் அல்ல, உண்மைகள் என்பதை அறிவீர்கள். கணினி காலத்திற்கு ஏற்ப குழந்தை இலக்கியம் கண்மலர காலத்தின் கையோடு கைகோர்த்து நில்லுங்கள். உதவிடும் சிறந்த குணம், மன்னிக்கும் உன்னத மனம், பகுத்தறியும் ஞானம், அச்சமற்ற பார்வை, இவை யாவும் குழந்தைகள் பெற நல்ல நூலை வாசிக்க வைப்போம். மானுட வாழ்க்கை மகத்தானது. அது தேங்கும் குட்டையாய் மாறிவிடாமல் ஞானம் ஊற்றெடுத்து ஓடும் நதியாய் மாற்ற வேண்டும். குழந்தைகளின் உளவியல் அறிந்த படைப்பாளர்களே, விஞ்ஞான பார்வை கொண்டு புதிதாய் எழுதுங்கள். உண்மையில் குழந்தைகளின் கனவுகளை நனைவாக்கும் பிரம்மாக்கள் நீங்கள். வெண்ணிலவின் வாய்ச்சிவக்க செந்தமிழை ஊட்டுங்கள். குழந்தைகளுக்கு இனி ஆவின் பாலோடு பகுத்தறிவு பாலையும் கூடுதலாய் கொடுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்குவதற்கு எந்த விதத்தில் படைப்பாளிகளுக்கு தகுதி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, நான் படைப்பாளி மட்டுமல்ல, தேவகி ராமலிங்கம் அவருடைய கணவராக இருந்த ராமலிங்கம் அவர்களுக்கும் தேவகி அவர்களுக்கும் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நண்பனாக இருந்தவன். அவர்களுடைய படிப்படியான வளர்ச்சியை பார்த்தவன். அவர்களுடைய திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களோடு இருந்து அவர்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர்களில் நானும் ஒருவன் என்ற முறையில் நிச்சயமாக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விழாவை நடத்துவதில் பெருமை அடைகின்றோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துவதற்கு எனக்கு முழு தகுதியும் இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோலவே 25 சிறுவர் நூல்கள் வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்திய பொழுது நிச்சயமாக இது சாதாரண பணி அல்ல. 1951 2000 வரை இருந்த அழவள்ளியப்பா அவருடைய காலத்தில், அந்த குழந்தை எழுத்தாளர் சங்கம் இருந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை போல நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள். அபரிமிதமான இதற்கு பலம் வேண்டும், நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் என்று கருத்துக்களை வழங்கினோம். அதற்கேற்ப அவர்கள் இன்று 31 நூல்களாக படைத்திருக்கிறார்கள். உங்களுடைய பரத்த கலவையோடு அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். அது மட்டுமல்லாமல் அவருடைய கரம் பிடித்து நானும் பத்திரிகையாளராக வளர்ந்திருக்கிறேன். திரு ராமலிங்கம் அவர்களுடைய கரம் பிடித்து திரைச்சுவை, நிறைகுடம், மின்மினி, வானிலா, மதுரம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் நானும் சிறிது காலம் பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலும் இங்கு இருக்கக்கூடிய தலைமை தாங்கி வந்திருக்கக்கூடிய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களோடு மதுரை ஐடியாஸ் நிலையத்தில் வள்ளிக்கண்ணன் அவர்கள் தலைமையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் பயிற்சி அரங்கத்தில் நான் பங்கேற்றிருக்கிறேன் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு மாபெரும் பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கிறார்கள். அவர்களை போன்றவர்களுடைய இணைந்து இருந்த சிறிது காலம் இருந்த காரணத்தினால் நானும் தமிழ் பல்லவி என்ற ஒரு சிறிய பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிறேன். தற்போது சிறுவர் இதழாக குட்டிமயில் என்பதும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலும் இந்த சிறுவர் இலக்கிய நூல்கள் நிறைய வெளிவர வேண்டும் என்ற அவாவை வெளிப்படுத்துகிறேன். மீண்டும் சொல்ல கடமைப்பட்டுவது ஒரே ஒரு செய்திதான். 1951 2000 வரை அழவள்ளியப்பா அவர்கள் யாரெல்லாம் சிறுவர் இலக்கியம் படைக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்கள் படைப்பதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் தற்போது ஒரு சிலர் வந்து நின்று கொண்டு இந்த சிறுவர் இலக்கியத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரையும், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் படைப்பாளிகள், சென்னை மாநகரில் இருந்தால் மட்டும்தான் படைப்பாளிகள் என்ற எண்ணத்தை போக்கும் வகையில் நம்முடைய நிவேதித பதிப்பகம் தேவகி ராமலிங்கம் அவர்கள் 31 படைப்பாளிகளை தமிழகத்தின் பல்வேறு பரப்பில் இருந்து கொண்டு வந்து வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். சிறப்பு செய்த அந்த கரங்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நாளே உலகம் உங்களை போற்றும். இந்த ஐயா அவர்களுடைய விருப்பம் தெரிவித்தது போல நிச்சயமாக 31 மட்டுமல்ல 100 நூல்களை உங்களால் படைக்க முடியும். சாதனை புரிவீர்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கும் இந்த அவையில் உள்ள அனைவருக்கும் என்னிரு கரம் குதித்து இனிதாக வணங்குகின்றேன். வான் சிறக்க வாழ்ந்த நமது வளநாடாம் சோழ மண்ணில்
தேன் சுரக்கும் நீரழிக்கும் காவிரியின் நதிக்கரையில் சரித்திர புகழ் கொண்ட திருச்சி மாநகர் தன்னில் வறியோர் எளியோர் என வந்தோர்க்கு கல்வி தந்த பெரியார் கல்லூரியில் வேதியியல் பயின்றவன் நான். நெஞ்சில் சுகம் வாக்கும் நல்குடும்பம் பெற்றதுடன் நெய்வேலி நிறுவனத்தில் விஞ்ஞானி வேலை பெற்றேன். இனித்திடும் தமிழ் வளர்க்க இலக்கிய அமைப்பமைத்தேன். 20க்கும் மேற்பட்ட எழுச்சிமிகு நூல் படைத்தேன். முத்தமிழை நாள்தோறும் முத்தமிடும் காரணத்தால் மூப்பினை விலக்கி வைத்தேன். யாப்பினை நான் தடுத்தேன். இன்று பொலிவோடும் மலிவோடும் நூல்களை தருகின்ற புகழ்பெற்ற நிவேதிதாவில் எனது சிறுவர் பாடல்கள் சிறார் பாடல்கள் தாய்மொழியில் பயிர்வோம் என்ற நூலை வெளியிடுவது மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இது போன்ற எழுத்தாளரை ஊக்குவிக்கின்ற நிவேதிதா பதிப்பதற்கும் அதன் உரிமையாளர் தேவகி அம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமையாக இருக்கிறது. எல்லாருமே நம்ம யார் கண்ணன் முதலிருந்து நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் எல்லோருடைய பிரமாதமாக வச்சுருக்கீங்க. இது இன்னும் மாசமா ஒரு நூல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். அதனால் நான் ரெடியாக இருக்கிறேன். இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும், அதாவது அத்தனை பேர் எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு ஆளுக்கு சட்டமன்றமாக இருக்கிறதுக்காக அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மாதிரி யார் கண்ணன் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் வாழ்த்துக்கள். 100 ஆண்டு காலம் இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து 100 ஆண்டு காலம் சொல்லுவாங்க, ஜப்பானில் 125 ஆண்டு சொல்லுவாங்க. நம்ம 125 ஆண்டுகள் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். அமுதா பாலகிருஷ்ணன் அந்த ஆரம்பத்தில் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பாடின பாடை கொஞ்சம் மேடைக்கு வர சொல்கிறோம். முன்னாடி வாங்க. எங்கே சிங்கர் பெரியவங்க நல்லா இருக்கும்போது நான் என்னத்தை பேச, திருப்பூர் கிருஷ்ணன் யார் கண்ணன் நல்லா இருக்கும்போது நான் என்னத்தை பேசுறது? ஆனால் பேசணும்ல, எப்படி உயிரோட பிறந்தால் வாழ்ந்தவன்ன்ற மாதிரி இந்த நிகழ்வுகளில் பேசுவது என்பது கூட எனக்கு ஒரு விதையை விதிக்கிற மாதிரி ஒரு உழவனின் பணியாகத்தான் கருதுகிறேன். நான் சின்ன வயதில் படிக்கிற போது தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி யாருன்னு கேட்டேன். அழவள்ளி பாடினார். கவிமணி. ஆமாம், அதை சொல்கிறது தான் நீங்கள் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, நிலா நிலா ஓடிவான் இல்லாமல் ஓடிவான்னா. இது யாரா எழுதுன்னு பார்த்தோன்னா MC ராஜா அப்படின்னா. அப்படி தொடர்ச்சியாக அழவள்ளியப்பா, பேதூரன், அப்புறம் குலகதிரேசன், அப்படி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது நீங்களும் ஒரு பாடல் எழுதினா என்ன என்று சொன்னது நிவேதிதா பதிப்பகம். எனக்கு அப்போ தோணுச்சு, ஒரு பெண்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னவன் யாரான்னு பார்த்தேன். நிவேதிதாவை சொல்லியிருக்காங்க. ஒரு பாரதிக்கே நிவேதிதா வழிகாட்டிருக்காங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த ஆணுக்கும் துணிச்சல் இல்லாத போது ஒரு பெண் தான் சொல்கிறாள். அப்படித்தான் நிவேதிதா பதிப்பகம் சிறந்த எழுத்தாளர்களை தேடி தேடி எழுது என்று சொல்லுகிறது. அப்படித்தான் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். திருவண்ணாமலையிலே காதலராக ராமலிங்கமும் நிவேதாவும் பாடுகிற போது நான் அந்த கவியரங்கத்தில் தலைமை தாங்கிறேன். அந்த காதலர்கள் இன்று தமிழ் மொழி, தமிழ் உலகத்தில் ஒரு மிகச்சிறந்த இடத்தை பிடித்திருக்காங்க என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னொன்று சொல்லிடணும், திருப்பூர் கிருஷ்ணன் எங்களுடைய வாழ்வின் ஒளி. நான் எத்தனையோ கடந்து வந்துட்டேன், திரைப்படத்துக்கெல்லாம் வந்துட்டேன். ஆனால் ராசி, இந்த பொங்கலுக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு கவிதை எழுது என்று கேட்டு உன்னுடைய அக்கௌண்ட் அனுப்பு, நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொல்கிற ஆனந்தவுடன் சீனிவாசனுக்கு அப்புறம் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் திருப்பூர் கிருஷ்ணன் தான். இவரை சொல்லாம போனாக வழியே கிடையாது. வடிவங்கள் கண்ணன். எல்லாரும் கண்ணனை யார் கண்ணன் என்பார்கள். நான் இன்றும் சொல்வேன், அவர் ஜீவா கண்ணன். ஜீவா கண்ணன் இல்லாமல் யார் கண்ணன் இல்லை என்று தொடங்கி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த 31 நூல்கள் வெளியீட்டு விழா, இதில் தலைமை வகித்திருக்கிற பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். முதல்ல இந்த 31 நூல்களை பணம் போட்டு முதலீடு செய்கிறது பெரிய விஷயம். யார்ட்டையாவது கொடுத்து போலி நிறுவனங்களில் கொடுத்து ஏமாந்து போகிறது கூட தயாராக இருப்பாங்க.
ஆனால் பணத்தை முதலீடு செய்து புத்தகம் போட்டு அந்த படைப்பாளிகளை உற்சாகப்படுத்துகிற வேலையை யாரும் செய்ய முன் வர மாட்டாங்க. அப்படி செய்ய முன்வந்த இந்த நிவேதிதா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் தேவகி ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை நாம் வழங்க வேண்டும். ஏன்னா வைரமுத்து ஒரு தடவை சொன்னார், உலகத்தில் மிகப்பெரிய விலை உயர்ந்த தற்கொலை எது தெரியுமா? புத்தகம் போடுறதும் அதை விற்கிறதும் தான். அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் 31 படைப்பாளிகளை தேர்ந்தெடுத்து, அதுவும் சிறார் நூல்கள், சிறுவர்களுக்கு எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். ஐயா அமுதன் ஐயா அவருடைய அறைக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். அப்போ ஒரு செய்தி சொன்னார். அவர் வீட்டுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கு, ஒரு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நம்மெல்லாம் பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் ஓர இருக்கை தானே விரும்புவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா கேட்டுட்டு இருக்காரு அந்த குழந்தைகிட்ட, ஏன் பாப்பா இந்த ஆகாய விமானத்தில் போகிறப்ப நீ எந்த பக்கம் உட்காந்துக்குவ அப்படின்னு கேட்டிருக்காரு. அது சொல்லும், ஜன்னல் பக்கம் சொல்லும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா கேட்டிருக்காரு அமுதன் ஐயா. அந்த குழந்தை சொல்லியிருக்கு, எங்கள் அம்மா பக்கம் உட்காந்துருப்பேன். இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேசி சமாளிக்கவே முடியாது. தஞ்சாவூர் கவிராயர் அவங்க பேரன் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு 7-8 கலரை வச்சுட்டு யானை வரைகிறான். ஏண்டா யானை கருப்பாக தான்டா இருக்கும், நீ என்னடா 7-8 கலரில் அடிக்கிறேன்னு. அந்த பையன் சொல்லியிருக்கான், இது ரெயின்போ எலிஃபென்ட். ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. நமக்கெல்லாம் பூமர்னு பேர் வச்சுட்டான். நமக்கெல்லாம் பேர் என்ன, 40 வயசு தாண்டவனுக்கெல்லாம் பேர் பூமர் அங்கிள். இப்பேற்பட்ட சூழலில் சிறார்களுக்கு ஒரு எளிமையான அற்புதமான 31 நூல்களை படைத்திருக்கிற நிவேதிதா பதிப்பகத்தை நாம் பாராட்டுவோம், கொண்டாடுவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். எமது பதிப்பகம் தொடங்கிய, அதாவது நிவேதா பதிப்பகம் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு 19 ஆண்டு காலம் அதன் வளர்ச்சிக்காகவே பாடுபட்டவர். எங்கள் கூடவே அதாவது அவர் வீடு நம்ம வீடு அப்படின்னு இல்லாமல் வீட்டில் இருந்து வேலை பார்த்து வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர். நான் என்னை தனியாகவே எங்கேயும் அனுப்ப மாட்டார். கடைக்கு போனால் கூட நானும் வரமான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிற வேலையெல்லாம் மூடி வச்சுட்டு கூட வருவார். அப்படிப்பட்ட அண்ணன் என்று அன்பாக அன்றிலிருந்து இன்று வரை நான் அழைக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு பயனாடையை ஞானஸ்ரீ முத்துசாமி, வாங்க சகோதரர், வாங்க சகோதரர். சகோதரர் யாருக்கு என்னன்னு சார், நீங்கள் வாங்க. கோபால், அதை மறந்துட்டேன். ஒரு பேர் கோபால், எல்லாருக்கும் தெரியும், அமுதன் ஐயாவுக்கும் தெரியும். பார்த்துட்டு வாங்க. அதுபோலவே தற்போது பதிப்பக வேலைகளை அதீத கவனம் செலுத்தி பார்த்துக் கொண்டிருக்கும் திரு பாண்டுரங்கன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பாண்டு 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 இங்க இருந்தாலும் வேலைக்கு வருவோம். நிகழ்ச்சி தொடர்கிறது, பிறகு மரியாதை செய்து கொள்வோம். என்ன ஒரு அவை ஒரு அமைதியா இருக்கு, என்ன காரணம் தெரியல, குளிரா பனியா. ஒரு சின்ன ஒரு ஜோக் சொல்லிடுறேன். எழுத்தாளர்களை பற்றி எல்லா காலங்களிலுமே எழுத்தாளர்கள் ரொம்ப நகைச்சுவையாக தான் சொல்லியிருக்காங்க. நான் எழுத்தாளர் தீகாசி ஆவணப்படும் போது திருநெல்வேலி போகும்போது அவர் படித்த 1ஆம் கிளாஸ் படித்த பள்ளிக்கூடத்து வாசலில் அவரை உட்கார வச்சு ஷூட் பண்ணேன். அந்த அனுபவங்களை, பள்ளிக்கூடத்தில் படித்த அனுபவங்களை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ 4-5 பேர் அங்கே வேடிக்கை பார்க்க வந்திருந்தாங்க, மந்திரமூர்த்தி ஸ்கூலில்.
திருப்பூர் கிருஷ்ணன் சார்லாம் அந்த ஆவணப்படத்தை பேசியிருக்காரு. அவங்கெல்லாம் கேட்டாங்க இவர் யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இவர் பேர் தீகா சிவசங்கரன், சாகித்ய அகாடமி பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு. அப்பயும் அவனுக்கு தெரியல. இவர் பையன் அவங்களுக்கு தெரியும், வண்ணதாசன், அவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காருன்னு. அவரையும் யாருக்குமே தெரியல அந்த ஊர்ல. ஏன்னா எழுத்தாளர்களுடைய நிலைமைங்கிறது காலகாலமாக இப்படிதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா சில இடத்துல போய் முழு நேரமாக எழுத்தாளர் இருக்கிறவங்க சில பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னா எழுத்தாளர்லாம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லன்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. அது இது காலங்காலமாக தொடரும் எழுத்தாளர்கள் நிலைமை. அடுத்ததாக நம்முடைய அன்புக்குரிய முன்முருகேஷ் சில வார்த்தைகள் வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பேர் கூட்டத்தில் பார்த்தாலே பேச்சு வராது, அதே மாதிரி மனசு நிறைஞ்சிருந்தாலும் எனக்கு பேச்சு வராது. இன்னைக்கு ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கு. அதனால எதை பேசுறது என்ற விட உண்மையில ஒரு நெகிழ்வான விழா. ஒரே ஒரு செய்தி, இந்த நாள் ஒரு கனவு நிறைவேறிய நாளா பார்க்கிறேன். யாரோட கனவுனா, நிவேதிதா பதிப்பகம் என்கிற பதிப்பகத்தை துவங்கிய தமிழகத்தின் ஆளுமை மிக்க பத்திரிகையாளர் எங்கள் மரியாதைக்குரிய கழுதார் ராமலிங்கம் அவரோட கனவு இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. வரவேற்புரையாற்றிய எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் தேவகி ராமலிங்கம் பேசும்போது அவங்க வார்த்தைகள் எல்லாத்திலையும் ஒரு ஈரமும் கலந்திருந்தது. அந்த ஈரத்தின் நாயகன் தான் கழுதார் ராமலிங்கம். இந்த பதிப்பகத்தை எப்படியெல்லாம் நடத்தணும், எப்படியான நூல்களை வெளியிட வேண்டும் என்று அவர் கனவு கண்டதை நினைவாக்கி இருக்கிற அவரது இணைய அன்பு சகோதரி தேவகிக்கு அனைவரின் சார்பாகவும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிற நூல்கள் அவங்க சொன்ன மாதிரி, ராஜ்குமார் சொன்ன மாதிரி எல்லாரும் வாங்கி படிங்க. ஏன்னா அவர் சொன்னாங்களே, காசு கொடுத்து வாங்குறாங்களே, எழுத்தாளங்கன்னா காசு கொடுத்து வாங்கிப்பீங்க, காசு கொடுத்து வாங்குறத படிங்க. ஏன்னா புத்தக கண்காட்சி வரும்போது கேட்டா போன வருஷம் வாங்கின புத்தகமே இன்னும் படிக்கல என்று படிப்பதே இன்றைக்கு அருகி வருகிற சூழலில் வாங்குகிற புத்தகத்தை எல்லோரும் படியுங்கள். படைப்பால் புதிய சமூகத்தை படைப்போம். நன்றி. இலக்கியத்தில் மிக முக்கியமாக இந்த நிகழ்காலத்தில் ஒரு 30 நூல்கள் வெளியீடு என்பது நிச்சயமாக பாராட்டத்தக்க. சிறார் இலக்கியம் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சியாக கூட நிகழ்ச்சியை பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் நூற்றாண்டுக்கு முன்பு இருந்த அந்த சிறாருக்கு புரட்சி மீண்டும் வர வேண்டும். அதை வள்ளியப்பா எப்படி ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து தமிழகத்தில் ஒரு சிறா இலக்கியத்தை கொண்டு வந்தாரு. அதை போன்ற ஒரு அமைப்பும், அதை போன்று ஒரு சிறா எழுத்தாளர்களை ஒழுங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இன்னும் நமக்கு தேவைப்படுகிறதோ என்ற ஐயத்தை கூட இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மிக அற்புதமாக தேவி ராமலிங்கம் அவர்கள் நிறைய நூல்களை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி விடைபெறாம நினைக்கிறேன். கொரோனா காலத்துல குழந்தைகளை வைத்து எழுதிய ஒரு நூல் தான் அந்தியில் மலர்ந்த முத்துக்கள். கிட்டத்தட்ட 15 குழந்தைகள் அந்த நூல் எழுதியிருந்தாங்க. அந்த நூலை வெளியிட்டது நிவேதிதா பதிப்பகம். அந்த நூலிலிருந்து வாரம் ஒரு குழந்தையினுடைய கதையை தினமணியினுடைய சிறுவர் மணி வெளியிட்டு சிறப்பு செய்தது. ஒரு புத்தகத்திலிருந்து வெளிவந்த கதையை ஒரு இதழ் பயன்படுத்தியது, இந்த தினமணியினுடைய சிறுவர் மணி இதழ் பயன்படுத்தியது. அந்த பெருமைக்கு சொந்தமான இந்த நிவேதிதா பதிப்பகம் இன்னும் நிறைய நூல்களை வெளியிட வேண்டும். எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பெரியவர்களும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பொறுத்த வரைக்கும் இது 10வது நூல். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு குழந்தை பாடல், ஒரு சிறுகதை, இதெல்லாமே ஊக்கம் கொடுத்தது நம்ம ஐயா அவர்கள் தான். அவர் இந்த நேரத்தில் இல்லைன்னா கூட அவருடைய ஆசீர்வாதங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்பி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கலந்து ஆலோசிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உண்டாக்கும். இவங்களுக்கு அந்த அகவையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை சரியான விடயம் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துவாங்க. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்ற விதத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நிவேதிதா பதிப்பகம் சமகால படைப்பாளர்களோடு ஒன்றிணைஞ்சு செய்யறாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தலைமுறை வச்சு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் இப்ப அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அகவல் இல்ல அறிவு அப்படின்ற நம்பிக்கையில யாரெல்லாம் என்னெல்லாம் எழுதுறாங்களோ அது சிறப்பா இருந்தா நாங்கள் வெளியிட தயாரா இருக்கிறோம். அந்த ஒரு குறிக்கோளோட இயங்குறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிவேதிதா பதிப்பகம் அதே மாதிரி ஊரணி வாசகத்துக்கும் தொடர்ந்து எங்களுடைய பங்களிப்பு நாங்கள் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரே ஒரு பரிசு. இந்த பரிசு இப்படியே கொடுத்தா அவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படாது. அதை பிரிச்சு கொடுக்க நான் விரும்புகிறேன். ஒரு நிமிஷம். நன்றி, வணக்கம். இலக்கிய உலகில் பிதாமகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட சபைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாள் இந்த அழகான மாலை பொழுது இலக்கிய உலகில் இலக்கிய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும்.
ஏனெனில் ஒரு பெண் தன்னிடம் உள்ள திறமைகளை, தன்னிடம் உள்ள எழுத்துக்களை ஒரு எழுத்துருவாக்கம் செய்து ஒரு புத்தகமாக கொண்டு வருவதில் உள்ள சிரமம், இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க, எவ்வளவு சிரமம் என்று உங்களுக்கே தெரியும். அப்படியான காலகட்டத்தில் என் அன்பு சகோதரி, நான் அன்னியார் என்று அழைக்கக்கூடிய, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தாய்மை உள்ளத்தோடு திகழ்கின்ற தேவகி ராமலிங்கம் அவர்கள் கிட்டத்தட்ட 31 புத்தகம் போன வாரம் பதிவு போட்டிருந்தாங்க. சிறார் இலக்கியம் 25ன்னு. திடீர்னு ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்தா 31. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், ஐயோ நாள் தள்ளி தள்ளி போக 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 புத்தகங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இது இலக்கிய உலகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் தான். அதுவும் புத்தகத்தை 30 புத்தகத்தை கொண்டு வந்ததோட இல்லாம எந்த நிலத்தில் எந்த விதையை சாகுபடி செய்தால் நல்ல மகசூல் கிடைக்கும் என்று தெரிந்து அவர்கள் குழந்தைகளுக்கான இலக்கியத்தை கையில் எடுத்திருக்கிறார். அதற்கு அவருக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கலாம். பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அப்படியான அன்பு சகோதரி அவர்கள் நான் நிறைய பேசணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எப்பெல்லாம் எனக்கு மனசு சோர்வா இருக்கோ, அதே போல அவங்களுக்கு எப்ப பேசணும்னு நினைக்கிறாங்களோ தொலைபேசி வழியாகவே நாங்கள் தோல் சாய்ந்து கொள்வோம். எங்களுடைய ஆற்றாமைகளை பேச்சு வழியாகவே நாங்கள் தீர்த்துக்குவோம். அவ்வளோ பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கட்டியெல்லாம் பிடிக்க வேணாம், உள்ளங்கையை பிடிச்சி இப்படி அழுத்தினாங்கனாலே போதும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே எனக்குள்ள பாஞ்சிடும். எந்த நேரமும் இலக்கிய உலகத்தில் மட்டுமல்ல, நிறைய பேரை வளர்த்து விட்டுருக்காங்க. அந்த நிவேதிதா பதிப்பகத்தின் மூலம் நல்ல நல்ல நூல்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பட்டாம்பூச்சியின் சுறுசுறுப்போடு இயங்க வேண்டும், ஆனால் ஒரு கழுகை போல உயரமாக பறக்க வேண்டும். ஏன் நான் இந்த கழுகு பறவை தேர்ந்தெடுத்தேன்னா, பறவையிலேயே அதிக வலிமை வாய்ந்தது கழுகு, அதிக கூர்மையான பார்வை கொண்டது கழுகு. ஏன் இந்த இடத்துல நான் கழுகை குறிப்பிடுறேன்னு அவங்க கூட நெருங்கி பழகினவங்களுக்கு தெரியும். அதே போல் அவர்கள் மேலும் 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 அண்ணாந்து பார்க்கின்ற உயரத்தில் அவர்கள் சிறக்க வேண்டும். அவருக்கு உறுதுணையாக, எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்ற என் அன்பு சகோதரர், அள்ளித்தந்த வானத்தையும் சொல்லித்தந்த பூமியையும் தாய் தந்தையாக பாவித்து பட்டி தொட்டி எங்கும் அந்த பாடலை முன்னிறுத்த வைத்த உயர்ந்த மனிதர், உயரமான மனிதரும் கூட அன்பு சகோதரர் யார்கண்ணன் அவர்கள் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்றார். என் அன்பு அண்ணன், எங்கள் 40 ஆண்டு கால நட்பு, எங்கள் திருமணத்திற்கு முன்பே சரி, இலக்கியத்திலும் சரி, என்னுடைய இல்லத்திலும் சரி, எல்லா விதத்திலையும் பக்கபலமாக இருக்கின்ற, பார்க்கின்ற இடத்துல எல்லாம் அமுதானி. ஏன்னா எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்த்துக்குவோம். பார்க்கின்ற இடத்துல எல்லாம் என்னை அமுதான் கூப்பிடும்போது எனக்கு அந்த வாண்டு அப்படியே எனக்கு மனசு மலரும். இவர்களின் உறுதுணையோடு என் அன்பு சகோதரி தேவகி ராமலிங்கம் அவர்கள் புத்தகத்தை மேலும் மேலும் நிறைய வெளியிட வேண்டும். அந்த பதிப்பகத்துக்கு நிறைய விருதுகள் வர வேண்டும் என்று நான் இங்கே உள்ளவர்கள் அனைவரும் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 1979 நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை. 1979 வருஷம் காஞ்சிபுரத்தில் நான் 10வது படிக்கிறேன். ஒரு 10வது படிக்கிற ஒரு மாணவன். அப்போ அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க படி புக் ஷாப்னு ஒரு என் பேர் தான் அது, அந்த புக் ஷாப் இருக்குது. அங்கே போய் 30ஆம் தேதி நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ₹1 கையில் வச்சுருக்கேன். அப்பாயிட்டு வாங்கிட்டு போவேன். ரத்ன பாலா சொல்லிட்டு சிறுவர்களுக்கான மாத இதழ் வண்ணமயமாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு வெளியாச்சு 1979. அதை வாங்கின்னு நான் ஃபஸ்ட்டு நான் செய்கிறது அதை மோந்து பார்ப்பேன். அது ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போய் அதை உட்காந்து எல்லாத்தையும் படிப்பேன். இப்போ பாடப்புஸ்தகம் நான் படித்ததே கிடையாது ஸ்கூலில், இதை தான் படிக்கிறது. அதில் முல்லை தங்கராசன் ஒருத்தர் சித்திரக்கதைகள் வரைவார். அவரெல்லாம் பெரிய ஜாம்பவான். இன்றைக்கி முல்லை தங்கராசன் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரில. என்னுடைய ஒரு புக்கை அவருக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக அம்புலி மாமா பாலமித்ரான்னு ஒரு பத்திரிக்கை வந்தது. அந்த பத்திரிகை இப்போ தேடுற ஒரு பத்திரிகை கூட கிடைக்கல. அதே மாதிரி அப்புறம் பூந்தளிர், கோகுலம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 75லேருந்து 85 வரைக்கும் சிறுவர்களுக்கான இதழ்களை சிறுவர்களே வாங்கி படித்தாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு கிடையாது. நம்ம இப்போ நான் செய்ய முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைகளுக்கோ நம்ம பேரன் பேத்திகளுக்கோ
புத்தகத்தை வாங்கி கொடுத்து அவங்க படிக்கிற டைம்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் நம்ம வாங்கி கொடுத்து நம்ம படிங்கன்னு சொல்லி நம்ம அவங்க வளர்க்கணும். அப்போ தான் வந்து தமிழ் சிறுவர் இலக்கியம்ன்றது உண்மையான ஒரு இலக்கை அடையுன்றது நான் எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம புத்தகம் எழுதுகிறோம், வெளியிடுறோம், அது அவார்டு வாங்குகிறோம், அதெல்லாம் வந்து நமக்கானது, ஆனால் சிறுவர்களுக்கானது அல்ல. அது அந்த ஒரு நிலைமையை வந்து நம்ம கொண்டு வரணுன்றதாக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து திருப்பி நடக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் அந்த காலத்தில் நாங்கள் பண்ண விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். அது மாதிரி நிறைய சிறுவர், அதாவது 125 ஆண்டுகள் வரலாறு கொண்டது தமிழ் சிறுவர் இலக்கியம். எங்கிட்ட தமிழ் சிறுவர் இலக்கியம் பற்றி எல்லா தகவலும் எங்கிட்ட மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போது எல்லா தகவலும் எங்கிட்ட இருக்குது. இது வரைக்கும் ஒரு 6 வால்யூம் நான் வெளியிட்டிருக்கேன், ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது 2000 பக்கம் அளவுக்கு என்னால் புத்தகம் எழுத முடியும் தமிழ் சிறுவர் இலக்கியம். அந்த அளவுக்கு என்கிட்ட தகவல் இருக்குது, அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, இந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு அலமாரில் வைக்காதீங்க, ஸ்கூலுக்கு கொடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கும், உங்கள் பிள்ளைகள் இருக்கும், எல்லாரும் கொடுத்து எதாவது படிக்க சொல்லுங்கள். படித்து ஏதாவது என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க படித்தாதான் அடுத்த தலைமுறை வந்து சிறுவர் இலக்கியம் இன்னும் நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். சிறப்புமிகு ஐயா கவிஞர் அல்லாஹ்வுடைய நூற்றாண்டு நினைவாக நிவேதிதா பதிப்பகம் சிறப்பான நிகழ்ச்சியை இன்று எழுத்து உலகிலே சிறார் நூல்களை, அதுவும் 30 நூல்களை மிகவும் சிறப்பாக நடத்தி எங்களையெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே வருவதற்கு முக்கிய நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய யார் கண்ணன் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய படைப்புகளும் தமிழகத்திற்கு சொந்தமாகவும், அந்த தமிழகத்தினுடைய சொந்தக்காரர் அவர் எங்களுடைய சொந்தக்காரர் என்பதிலே நாங்கள் எல்லாம் எங்களுக்கு சேர்ந்த உறவுகள் எல்லாம் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய எழுத்துகளும் அவருடைய படைப்புகளும் தமிழகத்துக்கு சொந்தம், அவர் எங்களுடைய சொந்தக்காரர்கள் என்பதை நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆகவே ஐயா அவர்களுடைய வரும் காலத்திலே அவருடைய தமிழ் இலக்கிய உலகத்திலே இன்றும் இதைப்போல் மிகப்பெரிய ஒரு நல்ல மாபெரும் நிகழ்ச்சிகளை முன்னின்று தமிழ் உலகத்திற்கும் எழுத்துக்கும் இந்த தமிழகத்திற்கும் நீங்கள் முன் நிச்சயமாக மிகப்பெரிய வருங்காலத்திலே எல்லோரும் தமிழ் என்றால் அது யார்கண் என்று மதிக்கப்படுகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, நீ என்ன சாதிச்சேன்னு ஊர்ல உள்ளான்னு கேட்கறாங்க. என்ன சென்னையில வாழ்வதே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாரு அந்த நண்பர் ராசி அழகப்பன். கலகல பேச்சு. இங்கு உட்கார்ந்து இருக்கிறது ரத்தினங்கள், மாணிக்கங்கள், முத்துக்கள், பவளங்கள், கோமை ரகங்கள், அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா இலக்கியத்தை பேசுவதற்கும் படைப்பதற்கும் கேட்பதற்கும் அதற்கான, அதாவது கேட்கறதுக்கு கூட அதற்கான ஒரு தகுதி. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு முதலில் வணக்கங்கள். அதாவது சிறுவர் இலக்கியம்ன்றது இப்போ உதாரணம்லாம் நிறைய படிச்சாங்க. ராஜகோபால், நான் பிறந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறார் அவர் ராஜகோபால். சிறுவர் இலக்கியம் பல பேர் வந்து எந்த பாட்டை, திரைப்பட பாட்டையை, எந்த பாட்டை எந்த பாடலாசிரியர் எழுதினதுன்னு தெரியாம பாட்டை ரசித்த காலங்கள் இன்னைக்கும் இருக்கு, ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் எழுதின அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா, சொல்லித்தந்த வானம் தந்தை அல்லவாத கண்ணதாசன் எழுதின பாட்டுன்னு பல பேர் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தாங்க. கங்கை மரன் ஒரு நாள் எங்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க எழுதின அந்த அள்ளித்தந்த பூமி நல்லா இருக்குன்னு எங்கிட்ட சொல்றாங்க, பக்கத்தில் இருந்த எனக்கு தானே தெரியும், அது நான் எழுதலை, நீங்க தான் எழுதுனீங்கன்னு. அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு குழந்தை பாடல், கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு. இது யார் எழுதியிருக்காருன்னா, அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர்னு அழைக்கப்பட்ட ஒருத்தர். இங்க சார் வந்து தொகுப்பு இப்போ யாரோ ரிசர்ச் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறதா சொன்னாங்க. பதி உண்மையிலேயே அதாவது அபூர்வமான பாடல்கள் பல பேர் அந்த மாதிரி. இப்ப புறநானூறுல எப்படி செம்புல பெயர் நீர்னு ஒரு பாட்டு எழுதிட்டு
அவருக்கு பேர் இருக்கோ அந்த மாதிரி அப்படி பாடல்களை வழி வழியா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதுல வலியப்பா சாரோட காலம் எப்படி எதனால புகழ் பெற்றதுன்னா, மரபு சந்தம் தெரிஞ்சு ஒரு புலமையை காட்டாமல் பாட்டு எழுதுறது பெரிய விஷயம். மரபு தெரிஞ்சு சந்தம் தெரிஞ்சு தான் கவிஞன் புலவன் நேர்நிறை நிறை நேர் கூவிலம் மாவிலம் அப்படின்ற இருமப்பெல்லாம் இல்லாம அப்படி போய் கீழே அவனும் தவழ்ந்து அவனும் விளையாடி அவனும் கோலி அடிச்சு கிட்டிப்புள் அப்படி எடுத்து விட்டு அப்படி ஒரு மனநிலையில இயற்கையை பார்த்து ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளை அப்படியே படம் பிடித்து அப்படி வரிகளை எளிமையா கொண்டு வந்ததுனால அழகப்பா காலம் இளைய அந்த தலைமுறைக்கு பொற்காலம். நான் இப்ப ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன் அது அதோட போயிடணுமா? திரும்ப வரக்கூடாதா? பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த படத்தை அப்படியே விட்டுட்டோமா? வண்ண படமா மாத்தணும். பிலிம் ஃபார்மேட் ஆப்டிக்கல்னு இருந்த ஃபார்மேட்டை டிஜிட்டல் ஆக்கணும். அடுத்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செத்து போன ஒருத்தரை கூட நடிக்க வைக்கிற திறமையோட விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கு, அறிவியல் அப்படி மேம்பட்டு இருக்கு. அப்படின்றப்ப ஏன் இந்த சிறுவர் இலக்கியத்தை மட்டும் அப்படி தூக்கி தூரத்தில் தெருவை போடணும்? அதற்கு ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைய விழா. நான் இப்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். முருகேஷ் இருக்காரு, ராசி அழகப்பன் இருக்கிறாரு, இன்னும் இங்க பல பேர் இந்த எழுத்தாளர்கள், தயவு செய்து நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிங்க. நானும் கூட இருக்கேன். எங்களுக்கு இதுதான் வேலை. எங்களுக்கு ஏற்கனவே இதுதான் வேலை. இல்ல சிறுவர் இலக்கியத்திற்காக இன்றைய இந்த சொன்னாங்கல்ல, சிட்டியில இருக்கிறவங்க மட்டும் இலக்கியம் பேசல, சிட்டியில இருக்கிறவங்க மட்டும் எழுத்தாளர்கள் இல்ல, கிராமத்தில் எத்தனையோ பேர். அப்பதான் சொன்னாங்க, கண்ணதாசன் ஒரு ஆள் மட்டும்தான் உலகத்துக்கு தெரிஞ்சு. கண்ணதாசன் இருந்த காலகட்டத்தில் 1000 கண்ணதாசன்கள் இருந்தார்கள். அது இது சிற்பிக்கு இருக்கு அம்மிபத்திர வேலைன்னு போன நிறைய நல்ல கவிஞர்கள் இருக்கிறாங்க. நான் கூட ஏதோ ஒரு நல்ல இயக்குனர் ராசி அழகப்பன் கூடவே இருந்தார். கை கொடுக்கும் எல்லாம் ரஜினி சார்ட்ட நான் இணை இயக்குனராக மகேந்திரன் சாரோட வேலை செய்யறப்ப ரஜினி ரேவதி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அவரும் ஒரு வேலை என்னுடைய அந்த மேம்பாட்டுக்கு போனான். என்னை பற்றிய செய்திகள், என்னை பற்றிய துணுக்குகள், என்னை பற்றிய கட்டுரைகள் எல்லாத்தையும் முதலா தொகுத்து என் கையில் அவர் தான் கொடுத்தார். எங்கெங்கேயோ இருந்ததை எடுத்து, சார் இதெல்லாம் தொகுத்து வைக்கணும் சார், அது கல்லூரி நாட்கள்ல இந்த கவிஞங்க எல்லாமே, அதாவது சிறப்பா அவர் பணி செஞ்சதுனால அவர் என்னிடமும் இருந்தார், வைரமுத்து அவர்களிடம் இருந்தார். அப்படியே கமல் கிட்ட போனார், கமல் சாப்பிட்ட போனார். வளம்புரி ஜான் தான் அவரு கை கொடுக்கும் டைம் வளம்புரி ஜான். அதாவது வளம்புரி ஜான் என்பது ஒரு வேடம் தாங்க. எப்படி திருப்பூர் கிருஷ்ணன் சார் பத்தி ராசி அழகப்பன் சொன்னாரோ அப்படி வளம்புரி ஜான் இருந்தார். வளம்புரி ஜான் என்கிற வேடந்தாங்களுக்கு கீழே வளர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு நக்கீரன் நடத்திக்கிட்டு இருக்கிற கோபால் சார், கோபால் சாருக்கு துணை நின்ற ராமலிங்கம் சார். நக்கீரன் தொடங்கிறதுக்கு இவங்க கணவர் ஆணிவே அச்சாணி. வரலாறை மறந்து விடக்கூடாது. எனக்கு கூட உண்மையிலேயே நெஞ்சு பதைச்சு இதுல ஒரு 64 பக்கத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனால் என் கடமையை நான் செய்திருக்கிறேன். இதை படிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ராஜராஜ சோழன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோன்ற ஆசை வரணும்னு எழுதியிருக்கேன். கல்லணையை கட்டினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ இன்னமும் அங்க போய் அக்பரை பாக்குறேன், ஒருங்கசீப்பை பாக்குறேன். மும்பை போனா அப்படி நம்ம எதிர்கொள்கிற அந்த வீர சிவாஜியை நாம ஏன் தமிழ்நாட்டில் பார்க்க முடியல? ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ கல்லணையை கட்டிய கரியார் சோழனையோ நாம தான் நினைவுபடுத்தணும். சுதந்திரத்துக்காக போராடின எத்தனையோ பேர், வெளிநாட்சி எல்லாம் ஏன் நாம மறந்துட்டோம்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, குழந்தைகளுக்கு நினைவூட்டல. இன்றைய தலைமுறை அப்படியே ஓடிடியில, டிவியில, மொபைல்ல அப்படியே கரைஞ்சு போயிடுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இந்த ரைம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கு அது எப்படி சொல்றது, தமிழ்ல இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு சந்தத்துல அத்தனை வகையான யாப்பு இலக்கணத்துல எவனாலையும் கொண்டு வர முடியாதுங்க. தமிழ் ஒண்ணுல தாங்க முடியாது, மற்றதுல எல்லாம் இருக்கும்.
ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அவ்வை உண்டவ இது இயல்புன்னு தமிழ்ல சொல்றது கடைசி வார்த்தைகள் ஒத்து வர்றது இல்லையா? அவரு சாரு எம்ஏ படிச்சவர், நானும் எம்ஏ படிச்சாரு. நான் எம்ஏ படிச்சுட்டு ஒரு முதல்ல வேலைக்கு போகாம அப்படியே இங்க வந்துட்டேன். அவர் சார் பத்திரிகை துறைக்கு போனார். இயல்புன்ற நமக்கு தாங்க காவடி சிந்தா, நேரிசை உண்டாவா, விருத்தமா, ஆசிரியப்பாவா, எப்படி ஓசை போய் உட்கார்ந்து பாருங்க. ஒரு சாதாரண ஒரு கலைஞர் வேர்டுல வந்து பாரதி அப்படி கூலி மிக வைப்பார், கொடுத்ததெல்லாம் தாமரப்பார், வேலை மிக வைத்திருந்தார் வீட்டிலே தங்கிடுவார், ஏனடான்னு நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தெரிந்து பல்லாக கடித்ததென்பார், வீட்டில் ரெண்டாட்டி மேற்பூதம் வந்ததென்பார், பாட்டியார் செத்து விட்ட 12ஆம் நாள் என்பார், ஓயாமற் போய் உரைப்பார், 2 பேருக்கு வேறு செய்வார், தாயாதையோடு தனி இடத்தை பேசிடுவார், உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊரம் பலத்துரைப்பார், எல் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறிவார், சேவகரால் பட்ட சிரமம் மிக உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ சேவை நடக்கவில்லை, இங்கிதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். எப்படி அந்த சொல்ற செப்பல் ஓசை இருக்குல்ல தமிழ்ல அவ்வளவு எளிதா சொல்ல முடியுது. எங்கேயாவது தடங்கள் இருந்துச்சா அப்படி ஆரம்பிச்சு வச்சிருக்கிற ஒரு தலைமுறை, நுத்த தலைமுறை, பாரதிதாசன், கவிமணி. இன்னும் நான் அந்த புத்தகத்திலே என்னுடைய பாடல்கள் அத்தனை எழுத்தாளர்கள் பேரையும் நினைவுபடுத்தி இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு எனக்கெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம், இளைஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப மானபாஸ்கரன் அருமையான கவிஞர், ஒரு குமுதம் பத்திரிகையில போய் அவர் இருக்கார். ஆனால் வேறு ஒரு முகம் இருக்கிறது. ராசி அலையப்பன் அருமையான கவிஞர். முருகேஷ் வந்து அதாவது பால புரஸ்கார் விருது அப்படி கொண்டாடல, நமக்கு கொண்டாடணும், கைதட்டணும், பாராட்டணும், வாழ்த்தணும். அதுக்கு முதல்ல மனசு வேணும். ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் பிடிக்காது. எங்கேயோ இருக்கிற இலங்கை தமிழர்களுக்காக நாமெல்லாம் ஐயோ இறக்கம் எதுக்கு? எதிரில் இருக்கிற தமிழனை பாரு, கொண்டாடு, அவனுக்கு ஒரு நிழல் கொடு. அதெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கு இந்த விழா, இந்த மாதிரி ஒரு சங்கம் தொடங்குறதுக்கு நான் முருகேஷ், ராசிகரன், நம்ம இவர் வந்திருக்கிறாரு பல்லவி குமார், இவங்க கனிகோவில் ராஜா மற்றும் நம்ம பாவலர் கமலை பழனி எல்லாருக்கும் அந்த பொருளை கொடுக்கிறேன். இவங்களுக்கு இந்த ரிவைஸ்டு ஒரு சங்கமா நான் பேசுகிற போது அழவள்ளிப்பா அவருடைய புதல்வர் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தேன். நல்ல வேளை அவர் இருக்கிறார். 1922ஆம் ஆண்டில் 2 முக்கியமான எழுத்தாளர்கள் பிறந்தார்கள். ஒருவர் அகிலன், ஒருவர் அழவள்ளியப்பா. அகிலன் 65 ஆண்டுகள் வாழ்ந்தார். வள்ளியப்பா 66 ஆண்டுகள் வாழ்ந்தார். அகிலன் காலமான சந்தர்ப்பத்தில் நாபார்சாரதி காலமாக இருந்தார். அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. வள்ளியப்பாவுக்கு நாப்பா மேல் மிகுந்த ஒரு அன்பும் மரியாதையும் உண்டு. வள்ளியப்பாவுடன் சென்னையிலிருந்து டெல்லி வரை 24 மணி நேரம் நான் பயணம் செய்த போது வள்ளியப்பா தன்னுடைய நினைவுகளை எல்லாம் என்னிடம் குத்தியிருக்கிறார். வள்ளியப்பா என்றுள்ள எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அப்பாவாக நினைக்கக்கூடிய அளவில் பல்வேறு படைப்புகளை படைத்தவர். ஆச்சரியமான விஷயம், அவருடைய மனைவி பெயர் வள்ளியம்மை. அவர்கள் அனைத்து குழந்தைகளையும் நெறிப்படுத்துகிற வகையில் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து இயங்கியவர்கள். வள்ளியப்பாவினுடைய பணிகளில் அவருடைய அந்த மலரும் உள்ளம் உள்ளிட்ட அந்த கவிதை தொகுதி, அவருடைய கவிதைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, குழந்தை எழுத்தாளர் சங்கத்தை அவர் தான் உருவாக்கினார். குழந்தை எழுத்தாளருடைய புகைப்பட கண்காட்சியை அவர் நடத்தினார். குழந்தை எழுத்தாளர்களுடைய புகைப்படங்களை பார்த்து அந்த காலத்தில் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் குழந்தை எழுத்தாளர்களுக்கு இருந்த அபாரமான இலக்கிய வீச்சும் மதிப்பும் வர வர குறைந்து போயிற்று. அதற்கு காரணம் குழந்தை எழுத்தாளர்கள் அல்ல, நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் கான்வென்ட்டில் ஆங்கில வழியில் பயில்கிறார்கள், அவர்களுக்கு தமிழே தெரியவில்லை என்பதுதான். எனவே நமது குழந்தைகளுக்கு நாம் தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டும். வள்ளியப்பா சக்தி வை கோவிந்தன் அவருடைய சக்தி பத்திரிகையில் கொஞ்ச காலம் பணிபுரிந்தார். பிறகு இந்தியன் வங்கியில் பணியாற்றினார். அதன் பிறகு டமாரம், ஜில் என்று பல்வேறு பத்திரிகைகளில் கௌரவ ஆலோசகராக இருந்தார். அவரை பெருமைப்படுத்தி அவருடைய பணி என்பது கல்கி குழுமத்திலிருந்து வெளிவந்த கோகுலம் பத்திரிகையில் அவர் ஆசிரியராக இருந்தது. அதன் மூலமாக சிறார் இலக்கியத்திற்கு பெரிய அளவில் அவர் தொண்டு புரிந்தார். அவர் காலமான பிறகு அத்தகைய ஒரு
பிரம்மாண்டமான வசீகரமான ஒரு குழந்தை இலக்கிய நட்சத்திரம் என்று தமிழில் யாரும் தோன்றவில்லை. ஜோதிர்லதா கிரிஜா தொடக்கத்தில் குழந்தைகளுக்காக எழுதினார், பின்னால் பெரியவர்களுக்காக எழுதுவதாக மாறினார். ஆவி தொடக்கத்தில் குழந்தைகளுக்காக எழுதினார், கண்ணன் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார், அவரும் பெரியவர்களுக்காக எழுதி தொடங்கிவிட்டார். இந்த குழந்தை எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை தமிழில் மிக மிக குறைவு. இத்தனை பேரை இங்கு பார்க்கிற போது மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. இன்னும் 20 நிமிடம் பேசலாம் என்று வந்தேன், ஆனால் இந்த மின்விளக்கை அணைப்பதற்கு பேச்சு முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. என்றாலும் ஏராளமான இலக்கியவாதிகள் கலந்து கொண்ட ஒரு உன்னதமான விழாவில் இலக்கிய ராஜாக்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி ராஜகுமாரனே ஒருங்கிணைப்பு உரை வழங்கிய இந்த விழாவில் மிகச்சிறப்பாக யார்கண்ணன் அவருடைய பேச்சையெல்லாம் இப்போதுதான் நான் கேட்கிறேன். அவர் உரையாற்றிய இந்த விழாவில் கலந்து கொண்டது பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்மேல் தேவகி அவர்களுக்கு ஒரு தாய்ப்பாசம் உண்டு. பெயரால் நான் கிருஷ்ணன், அவர் தேவகி. ஆனால் தேவகி மேல் எனக்கு ஒரு நெடுங்காலமாக தங்கை போன்ற ஒரு உணர்வு உண்டு. அந்த தங்கையுடைய எல்லா செயல்பாடுகளும் பெருவெற்றி அடைய வேண்டும் என இறைவனை மனமாற பிரார்த்தித்து அனைவருக்கும் வாழ்த்து கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.